ஆ ஓகே. ஸோ வந்து நம்ப லாஸ்ட் கிளாஸ்ல வந்து விண்டோஸ் ஹேண்ட்லர்ஸ் பார்த்தோம். ஸோ ஒரு விண்டோல இருந்து இன்னொரு விண்டோக்கு நம்ம கண்ட்ரோல் போணும்னா, யூ ஹேவ் டு ஸ்விட்ச் டூ தட் விண்டோ யூசிங் த விண்டோவோட நேம் வச்சு ஸ்விட்ச் பண்ணிட்டு, யூ வில் பி ஹேவிங் த கண்ட்ரோல் ஓவர் தட் விண்டோ அண்ட் யூ கேன் டூ த ஆப்பரேஷன்ஸ் இன் த நியூ விண்டோ. இப்போ வந்து அலர்ட்ஸ். அலர்ட்ஸ்னா என்னன்னா, யூ வில் ஹேவ் அ பாப்அப் இன் திஸ் ப்ரௌசர். அந்த பாப்அப்ப ஹேண்டில் பண்ணாம, யூ வில் நாட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் த ப்ரௌசர் அட் ஆல். ஓகேவா? இப்ப இது பாருங்க அலர்ட்ஸ். கிளிக் பட்டன் டூ சீ த அலர்ட். இப்ப நான் கிளிக் பண்றேன். இங்க ஒரு அலர்ட் வருது. இத நம்ம ஹேண்டில் பண்ணாம யூ வில் நாட் பி ஏபிள் டூ கண்ட்ரோல் எனி அதர் திங்ஸ். சரியா? சோ இத வந்து அலர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அலர்ட்ஸ் வந்துட்டு அம் இப்போ இத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு. இப்போ அலர்ட்ஸ்ல வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஆ. ஆ இப்போ அலர்ட்ஸ்ல சிம்பிள் அலர்ட். சிம்பிள் அலர்ட்னா நம்ம இங்க பார்த்திருக்கோம்ல. ஓகே அப்படின்னு கிளிக் பண்றது வந்து இது வந்து சிம்பிள் அலர்ட். அப்புறம் ஸ் அ ப்ராம்ப்ட் அலர்ட். ப்ராம்ப்ட் அலர்ட்னா நீங்க வந்து அ லைக் ஓகே, கேன்சல் அப்படின்னு இருக்கும். அது இல்லாம இட் வில் ஆஸ்க் ஃபார் எனி இன்புட்ஸ். இப்போ இதுல ப்ராம்ப்ட் அலர்ட் இப்படி இருக்கு. இப்ப இத கிளிக் பண்ணா இந்த அலர்ட் போயிடும். இப்ப ப்ராம்ப்ட் அலர்ட் வந்து இங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, யூ வில் பி ஆஸ்க்ட் டு செண்ட் த டேட்டா. அப்புறம் ஓகே, கேன்சல்ன்னு 2 இருக்கும். இது வந்து ப்ராம்ப்ட் அலர்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கன்ஃபர்மேஷன் அலர்ட். கன்ஃபர்மேஷன் அலர்ட்னா பாருங்க இங்க இருக்கு. இந்த மாதிரி. ஓகே, கேன்சல்ன்னு இருக்கும். ஒரு குவெஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் அலர்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, செலினியம்ல அலர்ட்ஸ்க்காக ஒரு இன்டர்ஃபேஸ் குடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த இன்டர்ஃபேஸ் வந்து செலினியம் டாட் அலர்ட்ன்னு அந்த இன்டர்ஃபேஸ் வச்சு யூ கேன் ஹேண்டில் த அலர்ட். இப்ப எப்படி நம்ம ஒரு விண்டோக்கு ஸ்விட்ச் பண்றோம்? டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ டாட் விண்டோ ஆஃப்ன்னு குடுத்து அந்த விண்டோவோட பேர் குடுக்குறோம். அதே மாதிரி இங்க டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ டாட் அலர்ட் அப்படின்னா, யூ வில் பி ஏபிள் டூ மூவ் டூ தட் அலர்ட். இப்போ அ இத வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓ இங்க இங்க இருக்கு. ஸோ அலர்ட்ஸ்க்கு வந்து மூவ் பண்ண போறோம். அங்க வந்து யூ ஆர் பாயிண்டிங் டூ தட். அப்புறம் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் இது நம்ம வந்து இப்போ சிம்பிள் அலர்ட் இந்த அலர்ட்ட வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். இன்ஸ்பெக்ட் குடுக்கலாம். இந்த அலர்ட்டோட பட்டன். ஸோ அலர்ட் பட்டன்னே இருக்கு. ஓகே. எல்லாத்துக்கும் தனித்தனி பேர் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அலர்ட் பட்டன் எடுக்கலாம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி குடுத்து சஞ்சய் ஜாயின் பண்ணாரு. அப்புறம் காணோம். டாட் ஓகே. டாட் கிளிக். என்ன இப்படி வருது? ஓகே. இப்போ அந்த எலிமெண்ட்ட கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிட்டு யோர் இப்ப வந்து அலர்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அலர்ட் ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் பை சாரி டிரைவர் டாட் இப்ப நம்ம இங்க குடுக்குற பேர் என்னங்க ரஞ்சனி சொல்லுவோம்? இப்ப அலர்ட்ன்னு குடுத்துருக்கீங்களா? அதுல வெப் எலிமெண்ட் குடுத்தோம், இன்ட்ன்னு குடுத்தோம். அத என்னங்க ரஞ்சனி சொல்லுவோம் அது பேரு? இது அதோட டைப்ன்னு தான் சொல்லுவோம். ரைட். ம். அலர்ட்.
ஓகே. இப்போ இந்த அலர்ட்ட வந்து ஒரு ஸ்விட்ச் பண்ணிட்டு, அது ஒரு ஆப்ஜெக்ட்க்கு அலர்ட் ஆப்ஜெக்ட்க்கு ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம், டைப்புக்கும் சொல்லலாம். ஓகே. அலர்ட்டுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ அலர்ட் டாட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க அக்செப்ட், டிஸ்மிஸ்ன்னு வரும் 2. அக்செப்ட்ன்னா ஓகே கிளிக் பண்றது. டிஸ்மிஸ்னா வந்துட்டு கேன்சல் கிளிக் பண்றது. இப்போ நான் அக்செப்ட் கிளிக் பண்றேன். தனியா கிளிக்குன்னு எழுத தேவையில்ல. ஆமா. இப்போ இந்த பட்டன கிளிக் பண்ணி அந்த அலர்ட்ட வச்சு நீங்க அக்செப்ட் பண்றீங்க, இல்லாட்டி இது பண்றீங்க. நான் இங்க வந்து த்ரெட் டாட் ஸ்லீப் குடுக்குறேன். எதுக்குன்னா, நம்மளுக்கு தெரியணும் இட் இஸ் பிரஸ்ட் அந்த கிளிக் ஆயிருக்கு அப்படிங்கறக்காக. கிளிக் ஆனதுக்கு அப்புறம் எகைன் ஐ அம் கோயிங் டு கிவ் 2 செகண்ட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஓகே கிளிக் ஆயிருக்குன்னு தெரியறக்காக. சோ இப்போ இப்படி வந்து குடுக்குறேன். ஓகே. இப்போ இந்த டிரைவர வந்து ஒரு அலர்ட் எலிமெண்ட்ல கூட சேவ் பண்ணலாம். இல்லாட்டி டைரக்ட்டா நான் இப்ப வெப் எலிமெண்ட்ட டைரக்ட்டா குடுக்கலாம்னு சொன்னேன்ல. சோ அந்த மாதிரி இப்படி அலர்ட் குடுத்துட்டு டாட் அக்செப்ட் இப்படியும் குடுத்துக்கலாம். ஓகே. இதுவும் இப்படி 2 லைனா குடுக்கறது, இப்படி குடுக்கறது 2மே ஒண்ணுதான். ஓகே. ஆனா இது அங்க அதுல பண்ண முடியாது. எதுல? இப்ப இஸ் டிஸ்ப்ளேட் இஸ் கிளிக்டு அப்படி குடுக்க முடியாது. இப்ப இதுல வந்து நம்ம இஸ் டிஸ்ப்ளேடுக்கு அப்புறம் இஸ் கிளிக்டு இல்ல. அந்த வெப் எலிமெண்ட் வச்சு தான் நீங்க பண்ண முடியும். சரி, ஓகே, ஓகே. இஸ் டிஸ்ப்ளேட வச்சு நீங்க பண்ண முடியாது. ஓகே. சோ இப்போ இத ரன் பண்றேன். லோட் ஆகுறது தான் லைட்டா. பாருங்க. அது கிளிக் ஆயிடுச்சு. இந்த பட்டன் வந்து கிளிக் ஆகணும். ஓகேவா? அலர்ட் வந்து போயிடுச்சு. சோ இந்த மாதிரி இந்த அலர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். சஞ்சய்? ஜி சொல்லுங்க கேக்குதா? ஆ என்னாச்சுங்க? இல்ல நான் மீட்டிங் அதுவே க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்க மறுபடியும் லிங்க் அனுப்புவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல அதே லிங்க்ல தான். ஓகே ஓகே. நான் திருப்பி ஜாயின் பண்றேன்னு சொன்னேன். ஓகே ஓகே. அதான் நீங்க ஜாயின் பண்றீங்க, நான் ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணேன், பார்த்தா வெளியே வந்துருச்சு. ஆ, ஓகே, அதான் மறுபடியும் அதே லிங்க்ல வந்து ஓகே. சோ நம்ம அலர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அலர்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. ஓகே சோ ஓகே. அலர்ட்ஸ்ங்கிறது என்னன்னா, லைக் ஒரு ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். லைக் இந்த அலர்ட்ட வந்து ஹேண்டில் பண்ணாம யூ கேன் நாட் டூ எனி அதர் ஆப்பரேஷன்ஸ். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அலர்ட்ன்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இங்க வந்துட்டு கன் அம் இந்த பட்டன எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த பட்டனுக்கு என்ன பேர் குடுத்திருக்காங்க? கன்ஃபர்மேஷன் அலர்ட். இல்ல ப்ராம்ப்ட் கேட்கலாம் பார்க்கலாம். ப்ராம்ப்ட் பட்டன் இருக்கு. சோ இங்க ஐடிய வந்து ப்ராம்ப்ட் பட்டன்னு குடுக்குறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராம்ப்ட் பட்டன கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஹேவ் டு சென்ட் கீஸ். கரெக்ட்டா? சோ அப்ப என்ன பண்றேன்? அலர்ட் டாட் சென்ட் கீஸ்ன்னு இருக்கும். இதுல நான் வந்து என்ன வேணுமோ அத டைப் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் குடுக்குறேன். சோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியறதுக்கு நான் இப்போ த்ரெட் டாட் ஸ்லீப் குடுத்துட்டு இருக்கேன். லோட் ஆகுற வர நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கெட் வந்து இட் வில் வெயிட் ஃபார் த பேஜ் டு லோடு. பாத்தீங்களா? இதே நேவிகேட் குடுத்தோம்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இந்நேரத்துக்கு போயிருக்கும்.
லோட் ஆகாம அடுத்த ஸ்டெப் போக முடியாதுல்லக்கா? அப்ப எரர் காமிக்குதா? அப்புறம் எரர் வரும். ஓகே. நீங்க இப்ப இந்த செலினியம் ஃபுல்லா முடிச்சோம்னா, நீங்க எப்படி படிக்கணும்னா, செலினியம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்து படிக்கணும். சரிங்க. சோ அந்த ப்ராம்ப்ட் வந்து இப்ப கிளிக் ஆகணும். அது நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா ரஞ்சினி? ஆ நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா ரஞ்சினி? என்னது? செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். செட் ஆஃப்னா சும்மா ப்ரௌஸ் பண்றது தான் இருக்கு. அப்புறம் லிங்க்டின்ல வர அந்த ஃபைல்ஸ் தான் இருக்கு. சரி சரி. வேற தனியா நான் ஒண்ணும் பண்ணதில்ல. இந்த பட்டனு கிளிக் ஆகறதெல்லாம் தான் இதுல பிரச்சனையே. என்னன்னா நீங்க டக்கு டக்குன்னு போடுறீங்கல்ல, அடுத்து இதான் யூஸ் பண்ணுன்ட்டு. ம். எனக்கெல்லாம் என்னடா அப்படியே சில நேரம் blank ஆயிருது. அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியாம. அது கத்துக்கணும். ஆமா. இதுக்கு மேலயும் ஸ்லோவா நம்ம பண்ணவே முடியாது. இல்ல இல்ல இல்ல. நான் எனக்கு அசைன்மெண்ட் பண்றப்போ சொல்றேன். ஆ, நீங்க ஆ, அது இதுல சொல்லல. அப்படிதான் இருக்கும். இந்த பேஜ்ல நீங்க அலர்ட்ஸ் போடும்போது நீங்க பார்த்து போடணும். ஏன்னா நிறைய ஆட்ஸ் வர்றதுனால அந்த எலிமெண்ட் வந்து இன்டராக்டபிளா இருக்காது. சோ நீங்க நடுவுல கொஞ்சம் டைம் எல்லாம் கொடுத்து போட்டாதான் ஒர்க் அவுட் ஆகும். ம். இப்ப நான் இங்க ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன். எலிமெண்ட் வந்து இன்டராக்டபிளாவே இல்ல. எலிமெண்ட் கிளிக் இன்டர்செப்டட். It's not clickable at the point. இது வந்து எல்லாமே இருக்கறனால அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது கிளிக் பண்றது. சரி, நான் இப்ப இங்க மேனுவலா போடுறேன். ஓகேவா? மேனுவலா போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா அதுல வந்து கொஸ்டின்ஸ் வரும். சோ இப்போ கெட்டுக்கும் நேவிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதை வச்சு நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க அதை அனலைஸ் பண்ணி அந்த டாபிக்ல படிக்கலாம். சோ அந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் டைப் ஆகல? ப்ராம்ப்ட் பட்டனே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓ, இது டைப் ஆகுது. இங்க இங்க டைப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அங்க கொடுத்துட்டு இருக்கேன். சோ சாரி. எங்க ரஞ்சினி? நான் இங்க எலிமெண்ட் எடுத்தல, இங்கேயே ம். வந்து கொடுத்துட்டு இருக்கேன்.
இப்போ இந்த அலர்ட்ஸ் இருக்குல்ல, அலர்ட் வந்து இப்போ இது வந்து விண்டோஸ்லயே வர்ற அலர்ட். இன்னொன்னு வந்து சாரி ப்ரௌசர்லயே வர்ற அலர்ட். இன்னொன்னு வந்து விண்டோஸ் மூலியமா வர்ற அலர்ட் இருக்கும். விண்டோஸ் பாப்அப்ன்னு. ஸோ விண்டோஸ் பாப்அப் எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. அப்படின்னா இந்த மவுஸ் ஈவென்ட் இருக்குல்ல, நம்மளோட லேப்டாப்ல இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஈவென்ட், அதை வச்சு நீங்க வந்து விண்டோஸ் அலர்ட் வந்து கொடுக்கலாம், ஹேண்டில் பண்ணலாம். அது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நீங்க வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். லைக் ப்ரௌசர் அலர்ட்டுக்கும் விண்டோஸ் அலர்ட்டுக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் பிரிண்ட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. அந்த டயலாக் பாக்ஸ்ல ஃபைண்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து எடுக்க முடியாதாக்கா? அக்செப்ட் ஆகுது, டைப் ஆக மாட்டேங்குது. ஓ, என்ன சொல் இங்க இங்க You இல்ல, entered டைப் Ranjani. ஆயிருக்கு. இங்க பாருங்க, யூ ஆ, என்டர்ட் ரஞ்சினின்னு டைப் ஆயிருக்கு. போயிடுச்சு அதுவே. அக்செப்ட் கொடுத்தோன்னா அது போயிடும். இப்ப இதே மாதிரி கேன்சல் கொடுக்கணும்னா alert டாட் டிஸ்மிஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து அலர்ட் வந்து இது பண்றது. அப்புறம் இனி வெயிட்ஸ் படிப்போம். வெயிட்ஸ் எதுக்குன்னா, ஒரு அலர்ட் வந்து வர வர வெயிட் பண்ணு. நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு அலர்ட்காக வெயிட் பண்றோம். ஸோ அந்த அலர்ட் வெயிட் பண்ற வர வர வெயிட் பண்ணுங்கிறது வந்து நம்ம வெயிட்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து படிப்போம். ஸோ இது வந்து அலர்ட். இப்போ அடுத்தது இந்த ஸ்ப்ரெட்ஷீட்லயே இருக்கும் கன்ஃபர்மேஷன், அலர்ட். இப்போ அலர்ட்ல இருக்கிற ப்ராம்ப்ட வந்து எடுக்கணும் அப்படின்னா alert டாட் கெட் டெக்ஸ்ட்னா அந்த ப்ராம்ப்ட்ல இருக்கிற மெசேஜஸ் வந்து டு யூ ரியலி டு யூ வாண்ட் டு குவிட் அந்த மாதிரி கொடுக்கும்ல ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி. ஸோ அந்த டெக்ஸ்ட் எடுக்கணும்னா டாட் கெட் டெக்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அலர்ட்டோட டெக்ஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ஐஃப்ரேம்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஆனா அதோட கோடிங் எல்லாம் வந்து நம்ம லைக் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது, தனித்தனி ஒரு கான்செப்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால ஓகே இருக்கு. ஸோ இந்த ப்ரௌசர் இந்த இதுல இப்போ ஃப்ரேம்ஸ் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா ஒரு பேஜ்க்குள்ள பேஜ் மாதிரி. ஓகே, இப்போ எனக்கு ஒரு பேஜ் இருக்கு, அந்த பேஜ்க்குள்ள இன்னொரு பேஜ் மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்ப வந்து வெளிய பேஜ்ல இருக்கேன், அந்த பேஜ்க்குள்ள இருக்கிற ஃப்ரேம் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரேம்க்குள்ள நம்ம ஸ்விட்ச் பண்ணிட்டு தான் அந்த ஃப்ரேம்க்குள்ள ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஃப்ரேம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப இங்க வந்து ஃப்ரேம்னே போட்டிருக்காங்க. இது வந்து டெமோக்காகவே கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட். அதனால நம்மளுக்கு ஃப்ரேம்னு தெரியுது. இல்ல இப்போ நீங்க நார்மலா கோட் எழுதுறீங்க, கரெக்டான எலிமெண்ட் குடுத்திருக்கீங்க, ஆனா அந்த எலிமெண்ட் வந்து ஒர்க் ஆகறது இல்ல அப்படின்னா யூ ஹேவ் டு செக் அந்த எலிமெண்ட் வந்து ஒரு ஃப்ரேம்க்குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ இப்போ கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் ஆஃப் ஃப்ரேம் இல்லாட்டி ஃப்ரேம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க பாருங்க 20 இருக்கு. ஓகேவா? சோ இந்த பேஜ்க்குள்ள இத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கு. அப்போ நம்மளோட வெப் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து இத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கறக்கு சான்ஸ் இல்ல. ஆனா இருந்தாலுமே நம்ம எலிமெண்ட் இந்த ஃப்ரேம்க்குள்ள இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ஸ்விட்ச் டு திஸ் ஃப்ரேம் அண்ட் தென் only யூ ஹேவ் டு டூ த ஆப்பரேஷன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இங்க நிறைய இப்போ டபுள் ஸ்லாஷ் ஆஃப் ஃப்ரேம்னா இட் வில் டிஸ்ப்ளே ஆல் த ஃப்ரேம்ஸ். சரியா? இப்போ எனக்கு இந்த பட்டன் இருக்கு. இந்த சிங்கிள் ஃப்ரேம்ங்கிற பட்டனை வந்து பார்க்கணும்னா இப்போ ஐ எம் ஹோவரிங் ஆன் இட் அண்ட் கிளிக்கிங் ஆன் இட். ஓகே, சோ இங்க வந்து எனக்கு இத வந்து ஏல கொடுத்திருக்காங்க. சோ இட் இஸ் a லிங்க். நீங்க இந்த மாதிரி லிங்க் இத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் நார்மலா எடுத்து. இப்போ இந்த சிங்கிள் ஃப்ரேம்ங்கிற பட்டனுக்கு மேல ஏதாவது ஃப்ரேம் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? பாருங்க, இதோடதுக்கு மேல எந்த ஃப்ரேமுமே கிடையாது. ஃப்ரேம்ஸோ ஃப்ரேம்ஸோ எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ நான் இத வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீழ இருக்கிற ஃப்ரேம் வந்து வருது.
இருங்க. ஓகே. சோ இங்க வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கு. இத கிளிக் பண்ணா இது வருது. ஐ ஃப்ரேம் வித்தின் அ ஃப்ரேம்னா இன்னொன்னு வருது. இப்போ நான் இந்த சிங்கிள் ஃப்ரேம்ல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ள போய் நான் வந்து டைப் பண்றேன். நான் வந்து ரஞ்சினி அப்படின்னு டைப் பண்ணேன்னா, இட் வில் நாட் ஃபைண்ட் திஸ் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் இல்ல அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா, இந்த எலிமெண்ட் இஸ் இன்சைட். இப்போ டைரக்ட்டா இப்படி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓகே பாருங்க இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் இதுலயே ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கு ஓகே இந்த இன்புட் டெக்ஸ்ட்ல போய் நீங்க டைப் பண்ணா டைப் வராது ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐ ஃப்ரேம்க்குள்ள இருக்கு அந்த ஐ ஃப்ரேம்க்குள்ள பாருங்க ஒரு HTML இருக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஒரு பேஜ்னா இட் வில் ஹேவ் a HTML டேக் HTML ஹெட் பாடின்னு இருக்கும் ஆனா இது பாருங்க பேஜ்க்குள்ள இன்னொரு பேஜ்னு சொன்னல ஃப்ரேம் அதனால இந்த ஐ ஃப்ரேம்க்குள்ள இன்னொரு ஒரு HTML டேகே கொடுத்திருக்காங்க ஓகே இட் மீன்ஸ் தட் ஒரு பேஜ்க்குள்ள இன்னொரு பேஜ் இருக்கு சோ ஒரு பேஜ்க்குள்ள இன்னொரு பேஜ் போகணும்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் இந்த 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 ஃப்ரேமுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் 2 அப்படின்னு இதுக்குள்ள ஆபரேஷன்ஸ் பண்ணலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் வந்து ஐ ஃப்ரேம்க்கு கொடுக்கணும் இப்போ ஆஹ், கொடுக்குறேன் எனக்கு வந்து இந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்றேன் ஓகே இந்த எலிமெண்ட் வந்து கரெக்டா ஃபைண்ட் ஆகும் இப்போ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் கொடுக்குறேன் எக்ஸ்பாத்ல என்ன கொடுக்குறேன்னா டபுள் ஸ்லாஷ் ஆஃப் ஏ ஹட் href ஈக்குவல் டு ஒன்று கொடுத்து இப்படி கொடுக்குறேன் ஸோ hrefல வந்து ஸ்லாஷ் சிங்கிள்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நான் இந்த எக்ஸ்பாத்தை வந்து இப்போ செக் பண்ண போறேன் எப்படி இந்த வெப்சைட்ல போயிட்டு கண்ட்ரோல் F கொடுக்குறேன் இருக்கு இங்க வந்து நான் இது போடுறேன் பார்த்தா எனக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் தான் வந்து நிக்குது ஸோ இதை வந்து டாட் கிளிக் கொடுக்க போறேன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது இப்போ கிளிக் கொடுக்கவே தேவையில்லை ஏன்னா நம்ம அந்த பேஜ்ல தான் இருக்கோம் ஓகே எனக்கு ஏன்னா இந்த எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக இஸ் டிஸ்பிளே கொடுக்குறோம் இப்போ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் டேக் நேம் அதுல ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கு அந்த பேஜுக்கே இப்படி கொடுத்தா டாட் சென்ட் கீஸ் கொடுத்துட்டு ரஞ்சினின்னு கொடுக்குறேன் இட் வில் நாட் ஒர்க் ஓகே இந்த பேஜ்லயே இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இருக்கு ஓகே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்துட்டு நீங்க எலிமெண்ட் வந்து சும்மா டேக் நேமே வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வேற எந்த அட்ரிபியூட்டும் வந்து கொடுக்கல ஓகேவா இப்போ பாருங்க நம்மளுக்கு எரர் அடிக்கும் I'm going to execute this okay பாருங்க நோ சச் an element exception அப்படி ஒரு எலிமெண்டே இல்ல அப்படின்னு சொல்லுது ஏன்னா இட் இஸ் அண்டர் அ ஃப்ரேம் இப்போ டிரைவர் டாட் switch to dot
ஃப்ரேம். ஓகே. ஸோ ஃப்ரேம வந்து இண்டெக்ஸ் வச்சு அந்த ஃப்ரேம் வந்து இண்டெக்ஸ் வச்சு இப்போ ஒரு ஃப்ரேம் அந்த பேஜ்ல நிறைய ஃப்ரேம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்குள்ள போ, செகண்ட் ஃப்ரேம்குள்ள போன்னு இண்டெக்ஸ் வச்சு கொடுத்துக்கலாம். இல்ல ஃப்ரேமோட பேர் வச்சு கொடுக்கலாம். இன்னொன்னு வந்து ஃப்ரேமோட வெப் எலிமெண்ட் அதுக்குள்ள அந்த வெப் எலிமெண்ட் லைக் அந்த எக்ஸ்பாத் கொடுத்து வச்சு அந்த ஃப்ரேம்க்கு எக்ஸ்பாத் கொடுத்து கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து ஃப்ரேம வந்து நேம் வச்சு கொடுக்கலாம். எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா, இப்போ இந்த மேல இருக்கிறது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃப்ரேம். ஓகே. இந்த ஃப்ரேம். ஓகே. இந்த ஃப்ரேமுக்கு வந்து நேம் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பேர் வச்சு வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். இப்போ இங்க இப்படி வச்சு ஸ்விட்ச் பண்ணலாம். ஓகேவா? இல்லாட்டி அந்த ஃப்ரேமோட வெப் எலிமெண்ட் என்னது எக்ஸ்பாத் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை நேம் கொடுத்து சிங்கிள் ஃப்ரேம் கொடுக்கலாம், பை ஐடி வச்சு கொடுக்கலாம், என்ன வேணாலும் வச்சு ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். இதே தான் நம்ம விண்டோக்கு பண்ணோம். டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் விண்டோ கொடுத்து விண்டோவோட பேர் கொடுத்தோம். இப்போ ஸ்விட்ச் கொடுத்துட்டோம். ஸ்விட்ச் டு கொடுத்தாச்சு. இப்போ ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த ஃப்ரேமோட பேர் வந்து டைப் பண்ண போறேன். இப்போ இந்த பேரை வந்து நீங்க சும்மா எடுத்தா வராது. யூ ஹாவ் டு ஸ்விட்ச் டு தட் ஃப்ரேம் டு கெட் த நேம். அந்த ஃப்ரேம்குள்ள என்ன வேணுமோ அது எல்லாத்துக்குமே ஸ்விட்ச் பண்ணாதான் தெரியும். சோ இதுக்கு வந்து H5ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. ஹெடர் வந்து H5ல கொடுத்திருக்காங்க. அப்போ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் டேக் நேம் கொடுத்து எடுக்க போறேன். அதோட டெக்ஸ்ட H5 டாட் கெட் டெக்ஸ்ட். ஓகே. சோ எனக்கு அதுவும் பண்ணணும். ரஞ்சினிங்கிறத வந்து அந்த இன்புட் டேக்ல போய் எனக்கு டைப்பும் பண்ணணும். இது எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது எழுதி வச்சுக்கோங்க. If at all you are not able to find an element, you have to check whether that element is in a iframe or not. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். சோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா இது எல்லாமே செக் பண்ணலாம். சோ இங்க பாருங்க, ரஞ்சினிங்கிறது டைப் ஆயிடுச்சு. முன்னாடி நம்மளால டைப் பண்ண முடியல. நம்மளுக்கு எரரும் வரல. இப்போ அந்த ஐஃப்ரேமோட பேரும் வந்துடுச்சு. ஓகேவா? இப்ப என்ன பண்றேன்னா, இந்த ஃப்ரேம்ல இருந்து இதோ இந்த இந்த அடுத்த பட்டன கிளிக் பண்றேன். ஆனா இது நம்மளுக்கு இப்ப வரும்ங்கிறீங்களா? வராதா? நான் உள்ள போய் சென்ட் கீஸ் குடுத்துட்டேன். சென்ட் கீஸ் குடுத்ததுக்கு அப்புறம் ஐ வாண்டட் டு கிளிக் த அந்த வெளிய இருக்கிற இன்னொரு பட்டன வந்து நான் கிளிக் பண்ணணும். வராது. ஸ்விட்ச் டு another iframe. வராது. ஏன்னா நம்ம வந்து உள்ள இருக்கிற பேஜ்ல இருக்கோம். யூ ஹேவ் டு ஸ்விட்ச் டு தட் another பேஜ். வெளிய இருக்கிற பேஜுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அதோட கண்ட்ரோல் நம்மளுக்கு வரும். ஓகே. சோ அப்ப என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஸ்விட்ச் பேக் டு த ஃப்ரேம். கரெக்ட்டா ஸ்விட்ச் பேக் டு த டிஃபால்ட் பேஜுக்கு வந்து வரணும். அப்போ என்ன மெத்தட்னா டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் டிஃபால்ட் கண்டென்ட். டிஃபால்ட் கண்டென்ட்னா டிஃபால்ட்டா என்ன பிரவுசரோட வெளியில இருந்தோம்ல அந்த ஃப்ரேமுக்கு வெளியே, சோ அங்கேயே வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் அது வந்து கிளிக் ஆகும். ஓகே. இப்போ கிளிக் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சிங்கிள் ஃப்ரேம்குள்ள போவீங்க. இப்ப இங்க பாருங்களேன், இது வந்து மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் இருக்கும் இதுல. இதுல வந்து மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஓகே. நெஸ்டட் ஃப்ரேம். ஃப்ரேம்குள்ள ஃப்ரேம் இருக்கு. அப்போ இந்த ஃப்ரேம்குள்ள இருக்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ போடணும்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேமுக்கு வரணும். அந்த ஃப்ரேம்ல இருந்து இந்த ஃப்ரேமுக்கு வரணும். அப்புறம் தான் நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ எனக்கு இங்க வந்து 2 ஃப்ரேம் இருக்கு. இந்த பேஜ்ல நம்ம நெறைய ஃப்ரேம்ஸ் இருக்கறனால நம்ம இண்டெக்ஸ் வச்சு குடுக்க முடியாது. சோ என்ன பண்றேன்னா இந்த ஃப்ரேம். மல்டிபிள் இருக்கிற ஃப்ரேம்ஸ்.
ஐ ஃப்ரேம். இதுக்கு வந்து நேம் வந்து குடுக்கலாம்ங்க. நம்ம என்ன பண்ணலாம்? பாத்தீங்கன்னா, இந்த ஐ ஃப்ரேம் இருக்கு. பாருங்க. இங்க சிங்கிள் ஃப்ரேம் HTMLன்னு ஒரு ஐ ஃப்ரேம் இருக்கு. இதோட ஐ ஃப்ரேம். அதுக்கு மேல இன்னொரு ஐ ஃப்ரேம் இருக்கு. 2 ஐ ஃப்ரேம் இருக்கு. கரெக்ட்டா? சோ நம்ம இந்த ஃப்ரேம்க்குள்ள போயிட்டு தான் இந்த ஃப்ரேம்க்குள்ள போகணும். சோ இந்த ஃப்ரேம வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னா, ஐ அம் கோயிங் டூ ஸ்விட்ச் இட் யூசிங் த எலிமெண்ட். ஏன்னா இந்த ஐ ஃப்ரேம்க்கு ஒண்ணுமே பேரே குடுக்கல. ஓகே. சோ நம்ம என்ன பண்ணலாம்? ஐ ஃப்ரேம்க்கு பேர் குடுத்திருந்தா பேர் குடுக்கலாம்னு சொன்னேன்ல. சோ நம்ம இத கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வாண்டட் டு ஸ்விட்ச் டு எ ஃப்ரேம் பட் இட் டசன்ட் ஹேவ் எனி நேம். நேம் இல்ல. அப்போ நம்ம அந்த ஃப்ரேம ஃபைண்ட் அவுட் பண்ற வெப் எலிமெண்ட் வச்சு நம்ம பண்ணலாம். சோ டிரைவர் டாட் ஃபைண்ட் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் போடுறேன். ஓகே. சோ இதே எக்ஸ்பாத் தான் நான் போட போறேன். ஆனா அந்த எக்ஸ்பாத்ல வந்துட்டு சோர்ஸ் வந்து சிங்கிள் ஃப்ரேம்னு இருக்கு. சோர்ஸ் வந்து சிங்கிள் ஃப்ரேம்னு இருக்கு. ஏன் வரல? ஓ இது ஐ ஃப்ரேம். இதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு. ஓ எனக்கு வந்து இது வேணும். இந்த ஃப்ரேம் வேணும். இப்போ மல்டிபிள் ஃப்ரேம். மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் டாட் HTML. சோ எனக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு தான் வருது. இங்க. ஓகே. அப்போ அந்த ஃப்ரேம் போனதுக்கு அப்புறம் ஐ ஹேவ் டு ஸ்விட்ச் டு அதுக்குள்ள இருக்கிற ஃப்ரேமுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணும். இங்க வந்து சிங்கிள் ஃப்ரேம்னு இருக்கு. உங்களுக்கு லேட் ஆயிடுச்சா? ஒரு 5 மினிட்ஸ். சரிங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? நீங்க வந்து அங்க டெக்ஸ்ட் உள்ள பண்ணதுக்கு அப்புறம் ஐ அம் கோயிங் டு கெட் த டெக்ஸ்ட். எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நான் மறுபடியும் வெளியே வரணும். வெளியே வரணும்னா இப்ப எனக்கு 2 இருக்கு. ஓகேவா? அப்போ நான் வந்து டிஃபால்ட் கண்டென்ட் குடுத்துட்டேன்னா டைரக்ட்டா வெளிய வந்துரும். இப்ப எனக்கு வந்து வெளிய இருக்கிற ஐ ஃப்ரேம் இது வந்து ஃப்ரேம் 1 தானே. இது ஃப்ரேம் 1. இது வந்து ஃப்ரேம் 2. எனக்கு வந்து ஃப்ரேம் 2ல இருந்து ஃப்ரேம் 1க்கு தான் வரணும் அப்படின்னா யூ கேன் அகைன் டூ இட் வித் டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் ஃப்ரேம் கொடுத்தா அதுல பேர் கொடுக்கலாம். அதே லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஆமா இதையே பண்ணிக்கலாம். ஓகே. நான் வந்து இந்த ரஞ்சினி பிரிண்ட் பண்றத மட்டும் போடுறேன். ஏன்னா ஓகே இத ரன் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்குறேன். இல்ல டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ரஞ்சினி தெரியுதா? ஃபர்ஸ்ட் இங்க வந்து ரஞ்சினின் பிரிண்ட் டைப் பண்ணிட்டு ஐ ஃப்ரேம் இதுக்குள்ள போய் இங்க ரஞ்சினின் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓ இன்னொன்னு ஏதோ எரர் வந்துச்சு. unable to find element multiple frames. வெளியே வந்தது
ஓ! அதுக்குள்ளயே தேடிட்டு இருக்கு. ஓ! வெளிய இருந்தா உள்ள வர முடியும். ஸ்விட்ச் டூ டாட் பேரண்ட் ஃப்ரேம். இதுதான் மறந்துட்டேன். சோ நம்ம வந்து ஃப்ரேம் 2ல இருந்து ஃப்ரேம் 1 வரணும்னா பேரண்ட் ஃப்ரேம் குடுப்போம். சோ ஏன்னா இப்போ நம்ம இங்க அங்க குடுக்கும்போது இந்த ஃப்ரேம்க்குள்ளேயே அந்த எலிமெண்ட் அந்த ஃப்ரேம வந்து தேடும். இப்ப இந்த லைன் ஆஃப் கோட மறுபடியும் நம்ம கீழ போட்டோம்ல. இட் மீன்ஸ் தட் இந்த ஃப்ரேம்க்குள்ள ஸ்விட்ச் ஆயிடுச்சுல்ல ஃப்ரேம் 2க்குள்ள. ஃப்ரேம் 2க்குள்ளேயே போய் ஒரு ஃப்ரேம் இப்படி இருக்கு போல அப்படின்னு தேடும். இப்போ நம்ம ஃப்ரேம் 2ல இருந்து ஃப்ரேம் 1க்கு வர்றதுக்கு டிரைவர் டாட் ஸ்விட்ச் டூ டாட் பேரண்ட் ஃப்ரேம். சோ பேரண்ட் ஃப்ரேம்ல இருந்து வெளிய ஃப்ரேம் இல்லாம டிஃபால்ட் கண்டென்ட்க்கு வரணும்னா ஸ்விட்ச் டு டாட் டிஃபால்ட் கண்டென்ட். ஓகே ஓகே. கிளியரா? ஓகேக்கா. ம். என்ன டவுட்ஸ் இருக்கு சொல்லுங்க, இல்லாட்டி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இதையே திருப்பி இன்னொரு தடவை. ஓகே. எனக்கு கேட்க மாட்டேங்குது. ரஞ்சனி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ரஞ்சனி. ஓகே. சஞ்சய் உங்களுக்கு? ஓகே மேம். நான் ஏதாவது டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸ் கற்றுக்கிறேன். ஓகே. இந்த ரெக்கார்டிங்க நீங்க பாருங்க இன்னொரு தடவை. டவுட் அப்படி புரியலன்னா லைக் நான் இன்னொரு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே. ஓகேங்க. ஐஸ்வர்யா? ஓகேக்கா. ஓகேங்க. ஓகேங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூ.